ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணம் மாற தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தியானம் என்னவென்று சொன்னால், ஞானமே முக்கியம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் நாம் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிப்போம். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இங்கே இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், மனிதர்கள் எல்லாருமே பொருள் சம்பாதிக்கிறது மற்றும் இந்த உலகத்திலே உலக ஞானத்தை சம்பாதிப்பது, அதை படிப்பது, அதை தேடுவது, இப்படி இதைத்தான் இன்றைக்கு நிறைய மக்கள் விரும்புகிறார்கள். இங்கே சாலமோன் ஞானி அவன் சொல்லும்போது அவன் சொல்கிறான், இந்த உலகத்தில் நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டேன், ஆனால் எல்லாமே வேஸ்ட்டு. பணம் சம்பாதிச்சேன், உலகத்தில் அறிவை சம்பாதிச்சேன், வானத்தின் கீழே பூமியின் மேலே நடக்கிற எல்லாமே அது மாயையாக இருக்கிறது. ஆனால் தேவ ஞானம் மட்டுமே நமக்கு போதுமானது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது ஞானம் என்றால் என்ன, என்னென்ன ஞானங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா 5 வகையான ஞானத்தை குறித்து இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். ஒன்று மனுஷனுடைய ஞானம், இன்னொன்று விவேகினுடைய ஞானம், இன்னொன்று உலக ஞானம், இன்னொன்று சாலமோனின் ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. கடைசியாக நாம் பார்க்கிறோம் தேவ ஞானம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் தேவ ஞானத்தை தவிர மற்ற எல்லா ஞானமுமே அதற்கு ஒரு வரையறை இருக்கிறது, எல்லை இருக்கிறது. அது அதற்கு மேலே அது எதையுமே செய்ய முடியாது. அது இந்த உலகத்துக்கு உரியது தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது அறிவு ப்ளஸ் அனுபவம். ஞானம் என்பது அறிவு, அதை பயன்படுத்தும் போது தான் அது ஞானமாக மாறுகிறது. நம்ம உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கோபப்படக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். கோபப்படுறது தவறுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது அறிவு. ஆனால் கோபப்படக்கூடிய ஒரு சூழல் வரும்போது கோபப்படாமல் இருப்பது தான் ஞானம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே போல் சண்டை இடுவது தவறு அப்படிங்கிறது தெரியும், அது அறிவு. சண்டை போட்டால் அது நல்லதில்லை, சமாதானம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் அறிவு. ஆனால் சண்டை வரக்கூடிய சூழலில் சண்டையிடாமல் அமைதியாக இருப்பது, விட்டு கொடுத்து போவது, அது பேர் தான் ஞானம். ஆகையினாலே இந்த ஞானத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. சும்மா கிடைச்சிடாது. நம்ம பணம் சம்பாதிக்கணும்னா அதுக்கு நேரம் செலவிடுறோம். நம்ம பொருள் சம்பாதிக்கணும்னா அதற்காக உழைப்பை நம்ம செலவிடுறோம். இப்படி நிறைய நாம் முயற்சி செய்து தான் அதை சம்பாதிக்கிறோம். ஆனால் ஞானத்தை சம்பாதிப்பதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே ஞானம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீதிமொழியின் புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இப்போ ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சரியான ஞானம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், கடவுளுக்கு, தன்னை படைத்த ஆண்டவருக்கு பயப்படுவது தான் ஞானம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழியின் புத்தகத்திலே நாம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஞானம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இங்கே அந்த
கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஞானம்னா என்ன அப்படின்னு சொன்னால், தீமையை விட்டு விலகுவது, தீமைகளை வெறுப்பது, இதுதான் ஞானம் என்று சொல்லியிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று சொல்லியிருக்கிறது. தீமை துன்மார்க்கனை கொல்லும் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் தீமை எல்லாமே மனிதனை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது, அவனுடைய நற்பெயரை கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கைக்கு அது உகந்ததாக இல்லை. அப்போ அதை வெறுத்து விடுவதுதான் ஞானம் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இந்த ஞானத்தை நாம் சம்பாதிப்பதற்கு கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு நாம் கொஞ்சம் உழைக்க வேண்டும். நிறைய காரியங்களை நாம் சகிக்க வேண்டிய இருக்கிறது, பொறுத்து கொள்ள வேண்டிய இருக்கிறது, நிறைய விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. எதெல்லாம் தீமையாக இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யாமல் இருக்க ஒரு கட்டுப்பாட்டோடு வாழக்கூடிய ஒரு நிலை நமக்கு தேவை என்பதைத்தான் இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழியின் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும்போது, ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியீனனோ மூர்க்கங்கொண்டு துணிகரமாயிருக்கிறான். இங்கே ஞானம் உள்ளவன் தான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் தீமையை விட்டு விலகுவான் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்குறோம், எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, தவறு செய்யாதவன் யார் இருக்கான் அந்த உலகத்தில் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தவறு செய்யாதவன் அவன் மனிதனே கிடையாது, ஏன்னா மனுஷன்னா தவறு இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் உலக ஞானம். ஆனால் தேவ ஞானம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் தீமை செய்வதை விட்டுவிட வேண்டும், ஞானவான்கள் தான் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஞானம் என்பது கர்த்தருக்கு பயந்து ஆண்டவர் சொன்ன அந்த வழியிலே நடக்கக்கூடியது தான் ஞானம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய கட்டளையின்படி வாழ்வது தான் ஞானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் சங்கீதக்காரன் 128வது சங்கீதத்தை அவர் எழுதும்போது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அவன் தன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளியமரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகையினாலே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக வாழ வேண்டும், குடும்பத்திலே சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் அவன் தீமைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி, இந்த ஞானம்தான் மனிதனுக்கு தேவை என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பதுதான் ஞானம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, தீமையை விட்டு விலகுவதே உமக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லியிருக்கிறது. ஞானவான்கள் தான் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, தேவரீர், நாங்கள் தீமையை விட்டு விலகி உம்முடைய கற்பனையின்படி உம்முடைய கட்டளையின்படி வாழ்ந்து ஆண்டவரே இந்த உலகத்திலே மகிழ்ச்சியான குடும்பமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.